ஆவியோடு ஆராதிக்கணும், உண்மையோடு ஆராதிக்கணும்னா என்னுடைய உள்ளான இருதயத்திலிருந்து நான் ஆராதிக்கிறோம். வெளிப்படையான வெறும் செயல்கள் கிடையாது பாருங்க. வெளிப்படையாக சில காரியங்களை செய்கிறோம். நான் இப்போ டிவியில் போக ஆரம்பித்தப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் ஸ்டேஜ் கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு. ஏன்னா முன்னே நான் சர்ச்சில் அங்கே டிவியில் போக ஆரம்பித்தப்போ அந்த வெள்ளை அடிச்சிருக்கோம், வெள்ளையாக இருக்கும். அது முன்னால் இன்னும் பிரசங்கம் பண்ணிட்டுருப்பேன். ஒருத்தர் கேட்டார், ஏங்க டிவியில் வர்றீங்க, கொஞ்சம் அழகாக்க வேணாமா, பின்னால் ஏதாவது பூச்செடிகள் ஏதாவது செடிகள் ஏதாவது ஒன்று வைங்களேன்னாரு. கடைசியில் வந்து பெரிய பெரிய செடியாக வச்சாங்க. கடைசியில் பார்த்தா காட்டுக்குள்ளே நின்று பிரசங்கம் பண்ணுற மாதிரி. இதெல்லாம் முக்கியம் எனக்கு தெரியவே தெரியாது பாருங்கள். சிலர் நினச்சிட்டு இருக்கிறாங்க நான் ஏதோ பண்ணி ஏதோ மேஜிக் பண்ண விரும்புகிறேன், தப்பான வழியில் ஜனங்களை. இல்லை 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 சொல்கிறாரு, கண்ணுக்கு பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக இருக்கணுங்க. வெறும் மொட்டையாக வெள்ளையாக இருந்தால் நல்லா இல்லை, பின்னால் ஏதாவது டிசைன் பண்ணுங்கன்னாரு. அப்புறம் ஒரு செட்டு போடுற ஆளை கொண்டாந்து அழகாக டிசைன் பண்ணி எங்கள் பழைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னால் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செட்டெல்லாம் போட்டிருக்க எக்கச்சக்கமாக முயற்சி எடுத்து அதெல்லாம் பண்ணோம் நாங்கள். எதுக்கு? பார்க்குறவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கணும் பார்க்கறதுக்கு. ஆனால் நம்ம பிரசங்கிக்கிற செய்தி தான் முக்கியம். அது முக்கியம் கிடையாது பாருங்க. இப்போ கூட லைட்டை போடுறாரு, புகையை விடுறாரு. சிலர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஓ நம்ம விடலாங்கம்மா, புகையை விடலாமா, லைட்டை போடலாமா, எல்லாம் திட்டுறாங்களே. நல்லா விடு புகை. என்ன திட்டுறவங்க நீ புகையே விடலனாலும் திட்டுவாங்க, புகை விட்டாலும் திட்டுவாங்க. அவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, என்ன பண்ணுறது? அவங்களுக்கு எதுவுமே பிடிக்காதுங்க. யார் பண்ணுறதும் பிடிக்காது, அவங்கள தான் பிடிக்கும். அவங்களுக்கு வேறு யாரையுமே பிடிக்காது. 100 வருஷத்துக்கு முன்னால் அவங்க ஊரில் எப்படி பாடினாங்களோ அப்படி பாடினாங்க, எல்லாம் இயேசுவே. அது ஒன்று தான் பிடிக்கும் அவங்களுக்கு. அதுதான் ஆராதனை. நீ பண்ணுறது அது என்ன கொட்டை அப்படி அடிக்கிறீங்கன்னா, கிட்டார் அப்படி இங்கேருந்து இப்படி இழுக்கிறான், டைன்னு ஒருத்தர் சொல்கிறார், டைன்னு இழுக்கிறான்னு. நான் சொல்கிறேன், கிட்டார் நல்லா இழு. ஏன் அவ்வளோ தூரத்துக்கு வச்சுருக்காங்க? ஒரு ஃப்ரெட்டையும் விடாது, எங்கெங்கெல்லாம் இழுக்கணுமோ அங்கெல்லாம் இழு, ஃபுல்லாக யூஸ் பண்ணு. ஒன்றுமே மியூசிக்கே தெரியாது, பாடவும் தெரியாது, ஆனால் காமெண்ட் அடிக்க மட்டும் தெரியும். அது தப்பாக்கும், இது தப்பாக்கும், லைட்டு தப்பாக்கும், இது தப்பாக்கும். ஆண்டவர் என்ன மாதிரி லைட்டு போடுறாரு? சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுறாரு. அவரை தரிசிக்க போனீங்கன்னா கண்ணே குருடாயிடும், அந்த அளவுக்கு லைட்டு போடுறாரு அவரு. ஹலோ, இருக்கிறீங்களா? தேவாலயத்தில் புகை விட்டாங்க. இவங்க இப்படி சொன்னாங்கன்னா நானும் சொல்லுவேன், இருக்கிறீங்களா? நடனமாடி தேவனை துதித்தார்கள். இதெல்லாம் சும்மா வந்து ஆராதனை இல்லை, எதோ பண்ணுறாங்க. வெளிப்படையாக நம்ம எதோ பண்ணுறோம், கையை தூக்குறோம், கையை தட்டுறோம், என்னென்னமோ பண்ணி ஆராதிக்கணும். இசையை வாசிக்கிறோம், லைட்டை போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய காரியம். அதெல்லாம் வந்து இந்த டிவியில் பார்க்குறவங்களுக்கு அல்ல நேரடியாக வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு அழகு வந்து கர்த்தருக்கு விரோதமானது இல்லை. அழகின் தேவன் இவர். அழகுக்கு ஆண்டவர் இவர், அழகை படைத்தவர் இவர், பல வர்ணங்களை கலர்களை உண்டாக்குனவர் இவர், அழகான வானத்தையும் பூமியும் படைத்தவர் இவர். இவரை மாதிரி பெரிய அழகுல எக்ஸ்பர்ட் யாரும் இருக்கவே முடியாது. அழகை விரும்புகிறார் அவர். ஏதோ கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன யோசித்தாங்க, நம்மளை சன்னியாசி மாதிரி இருக்கணும்னு விரும்புகிறார் கர்த்தர். தாடி வளர்த்து காட்டுக்கு போ, கர்த்தரை தியானி அப்படிங்கிற மாதிரி. இல்லை, கர்த்தர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? அவர் ஆவியாக இருக்கிற தேவன் அவர். அதுதான் முக்கியம். இதெல்லாம் முக்கியமே கிடையாது. இது வந்து போடுறோம், போடாமல் இருக்கிறோம். எப்படியோ நான் போடாத இடத்துலையும் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் இல்லாமல் பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா நான் கர்த்தரை பற்றி பிரசங்கம் பண்ணுறேன். ஆவியாக இருக்கிற இந்த தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. லைட் இருக்குதோ இல்லையோ அவர் இருக்கிறாரு, புகை இருக்குதோ இல்லையோ அவர் இருக்கிறாரு, கிட்டாரு ட்ரம்ஸ் எல்லாம் இருக்குதோ இல்லையோ அவர் இருக்கிறாரு, இவ்வளவு மியூசிக் இருக்குதோ நல்லா இருக்குதோ இல்லையோ அவர் இருக்கிறாரு. என் உள்ளத்திலிருந்து அவரை பாடுறேன், என் இருதயத்திலிருந்து ஆவியோடு உண்மையோடு. ஆவியோடுனா என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உண்மையோடுனா சத்தியத்தை அறிந்தவனாய், இயேசுவை அறிந்தவனாய், அவரோடு கூட உறவுள்ளவனாய் அவர் ஆராதிக்கிறேன். அதுதான் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறது. இருக்கிறீங்களா?